Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே நம்ம லைஃப்ல, அதாவது செப்டம்பர் 24, 2018ல நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு 3 years கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 4th இயர்ல எடுத்து வைக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். நம்ம சேனலோட 3rd birthday or 3rd anniversary சொல்லலாம். இதை வந்து ஞாபகம் வச்சு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. லைக் நேத்தே கமெண்ட்ஸ்ல விஷ் பண்ணிருந்தீங்க. நேற்று வீடியோக்கு கமெண்ட்லேயே வந்து ஆனிவர்சரி விஷஸ் சொல்லியிருந்தீங்க. அண்ட் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல கமெண்ட்ஸ்ல நிறைய விஷஸ்க்கு வந்துட்டே இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதோட சேர்த்து வந்து அவங்கவுங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே, நிறைய பேர் எனக்கு இன்னைக்கு தான் பர்த்டே, அண்ட் என் பையனுக்கு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ நம்ம பர்த்டே எனக்கு அவங்க செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒன்னா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கான்செப்ட். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த அளவுக்கு நம்மளை வந்து நம்ம ஓரளவுக்கு சேனல்லையும் நம்மளையும் நிப்பாட்டி வச்சு சரி நீங்களும் நல்லா பண்றீங்க அப்படின்னு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணது உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் தான். உங்களோட கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு என்கரேஜிங்கான விஷயம். உண்மையிலே சொல்ல நான் அதெல்லாம் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. எம்ப்ராய்டரி பண்றோம், பிடிக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் மாதிரி இப்போ இவ்வளோ பேர் நம்மளை ஃபாலோ பண்றாங்க, இவ்வளோ பேருக்கு நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து இந்த யூடியூபும் அண்ட் நீங்க கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் தான். ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய வீடியோஸ் பண்ணணும், நிறைய கத்துக் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்றது என்னோட ப்ரேயரா இருக்குது. இந்த நாள்ல வந்து அதை நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய யோசிக்கணும், நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸ் வரணும். நிறைய வருது, அது பண்றதுக்கு டைம் தான் வர மாட்டேங்குது. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பு வரணும். ஸோ கொஞ்சம் லேசி தான் நான், அதாவது நிறைய யோசிக்கும் போது கொஞ்சம் லேசி ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரி ஆகும். ஸோ இனிமேல் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும், இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த ஸ்பெஷல் டேல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் என்னன்னா வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். லைக் நம்ம ஏற்கனவே இது போட்டிருக்கோம், ட்ரேசிங் அண்ட் மார்க்கிங்கான வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேருக்கு வந்து இது தெரியல நம்ம போட்டிருக்கிறது. ஸோ அதை மறுபடியும் சர்ச் பண்ணி பண்றதை விட இன்னைக்கு அதை காட்டலாம் அப்படின்னு நினைச்சோம். அதுவும் ஸ்பெஷலா என்னன்னா வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்துறோம் இல்லையா, அந்த ஆன்லைன் கிளாஸ்ல இன்னைக்கு செஷன் அதுதான், மார்க்கிங் அண்ட் ட்ரேசிங். ஒரு பிளவுஸை எப்படி மார்க் பண்றோம் அண்ட் அதை எப்படி ட்ரேஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான கிளாஸ் தான் எனக்கு நடக்க போகுது. ஸோ அந்த கிளாஸுக்கு உங்களையும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அதை பாருங்க. இதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா வந்து ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கேட்கறாங்க. லைக் ஆன்லைன்ல கத்துக்க முடியுமா, அந்த அளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கறத கேட்கறாங்க. ஸோ அந்த டவுட்ஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவும் இதுதான். ஸோ பாருங்க எங்க ஆன்லைன் கிளாஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இட் பி வெரி கேஷுவல் அண்ட் ரொம்ப ஜாலியா இருக்கும். அதுவும் வந்து மற்ற கிளாஸஸ் விட இந்த மார்க்கிங் அண்ட் ட்ரேசிங் செஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இது வந்து ரெண்டே பேட்சா நடத்துவோம். மார்னிங் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன். ஸோ நிறைய பேர் இருப்பாங்க. சாதாரணமா வந்து 3 பேட்சா இருக்கும். மார்னிங் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஒன்று, ஈவினிங் ஒன்று இருக்கும். ஒரு குரூப் ஒரு டைமிங்லயும் ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வருவாங்க. பட் இது வந்து மிக்ஸ்அப் ஆயிருப்பாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது கம்பைன் கிளாஸ் ஒன்று வைப்பாங்க தெரியுமா, ஏ செக்ஷனும் பி செக்ஷனும் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கும். அண்ட் ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இந்த பர்டிகுலர் செஷன் ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா வந்து டெய்லரிங்ல வந்து எனக்கு கொஞ்சம் தான் ஓரளவுக்கு தெரியும். ஸோ ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து நிறைய டெய்லர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஃபேஷன் டிசைனர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட டிப்ஸ் கொடுக்கும்போது வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். நான் நிறைய கத்துக்கிட்டேன் அவங்க கிட்ட இருந்து. எப்படி நம்ம மார்க் பண்ணலாம், என்ன இதுங்கிறது நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பேசிக் நாலேஜ் கிடைக்கும் இதுல இருந்து மார்க்கிங் அண்ட் ட்ரேசிங் பத்தி. ஸோ கண்டிப்பா நீங்களும் அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். எத்தனை பேர் வந்திருக்கீங்க இன்னைக்கு? 28 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க. சாரி ஃபார் த டிலே. கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் சேனலுக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி அதுவும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செஷன், லைக் ட்ரேசிங் அண்ட் மார்க்கிங் அண்ட் ட்ரேசிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கிங் பண்ண போகிறோம். இந்த செஷன் எப்படி இருக்கும்னா நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறையா. அதாவது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், அட் சேம் டைம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய ஃபேஷன் டிசைனர்ஸ் இருக்கீங்க, நிறைய டெய்லர்ஸ் இருக்கீங்க, லாங் டேர்ம் டெய்லர்ஸ், அதாவது ரொம்ப வருஷமாக டெய்லரிங் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ உங்களோட ஐடியாஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எனக்கு தெரிஞ்சது மார்க்கிங்ல எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் கேட்கலாம். அந்த டவுட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணுவேன். அது போக வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் நீங்கள் சொல்லலாம். இதுதான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ராக்டிவான ஒரு டிஸ்கஷன் இருக்கிற மாதிரியான ஒரு செஷனாக இருக்கும் இது. தென் ஸோ இப்போ நீங்கள் வந்து கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதாவது மார்க் பண்ணணும், ட்ரேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் பண்ணுறதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து இவ்வளோதான் தெரியும், மார்க்கிங் அண்ட் டெய்லரிங் பற்றி எனக்கு இவ்வளோதான் தெரியும். ஆனால் உங்களுக்குலாம் இவ்வளோ நிறைய தெரியும். ஸோ நீங்களும் நிறைய ஷேர் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் ட்ரைபாட் செட் பண்ணிக்கிறேன். ட்ரைபாட் வந்து வேறு மாதிரி வைக்கணும், கொஞ்சம் உயரமாக வைக்கணும். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு பேசிகிட்டு இருங்க. நம்ம ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு கிளாஸு. எனக்கு வந்து அளவு எடுத்து மார்க் பண்ணுற நாலேஜ் எனக்கு இல்லை. ஸோ அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணுறதை சொல்கிறேன். இது என்னுடைய அளவு ப்ளவுஸ். எப்பயுமே வந்து ப்ளவுஸ் ஃபோல்ட் பண்ணும்போது கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து சில்க் காட்டன் கிளாத்தில் இருக்குன்னா இது வந்து இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ். இது வந்து கட்டிங் எட்ஜ்னு சொல்லுவாங்க, கட் எட்ஜ், அதாவது கட் பண்ணுற பக்கம். இது வந்து செல்வ் எட்ஜ்னு சொல்லுவாங்க, கரக்கட்டுன்னு சொல்லுவாங்க, செல்வ் எட்ஜ் இங்கிலீஷில். ஸோ இதை வந்து இந்த மாதிரி 2 செல்வ் எட்ஜும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிப்போம். இது 2 நீட்டாக ஆகிற மாதிரி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து மார்க்கிங்க்கு முன்னாடி ஒரு தடவை அயன் பண்ணிக்கிறது நல்லது. கொஞ்சம் கிளாத் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா வந்து அயன் பண்ணிட்டு பண்ணும்போது இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 செல்வ் எட்ஜும் நீட்டாகிற மாதிரி வச்சுட்டு இது வந்து ஃபோல்டிங் எட்ஜ். இந்த பக்கம் மடிப்பு இருக்கு இல்லையா, இது வந்து ஃபோல்டிங் எட்ஜ். இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நெக்லைன் மார்க் பண்ண போகிறோம். எப்பயுமே நெக்லைன் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்லீவ் மார்க் பண்ணலாம். அண்ட் ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணும்போது வந்து இந்த ப்ளவுஸை நீங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த ஃபோல்டு, இது வந்து 2 சைடு இருக்குல்ல, அது 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீட்டாக இந்த மாதிரி பண்ணணும். அண்ட் இது வந்து கரெக்டாக சென்டர். இப்போ சாதாரணமாக இந்த ப்ளவுஸ் எப்படி நீங்கள் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபோல்டிங் வந்து நீட்டாக பண்ணியிருக்கீங்க, ஆனால் வந்து இப்படி பிளேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து இது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது யூஸ்ட் ப்ளவுஸ், ஏற்கனவே யூஸ் பண்ணனால இழுத்துருக்கும், நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி இழுத்துருக்கும். ஸோ இந்த இடம் வந்து க்ராஸாக இருக்கும், இது கொஞ்சம் க்ராஸாக இருக்கும். அண்ட் இது வந்து முக்கியமாக பாருங்கள், இது இப்படி ஒரு கொஞ்சம் க்ராஸ் லைனாக தான் வருது. இது தெரியுதா, இந்த ஷோல்டர் லைன்லேருந்து இங்கே நெக் வரைக்கும் வருது கொஞ்சம் க்ராஸாக இருக்கும். ஸோ அது வந்து அப்படி இருக்கக்கூடாது. மெயினாக பார்க்க வேண்டியது இதுதான், இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதாவது இதில் இருக்கிற வீவ்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சரியா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நீட்டாக இழுத்து விட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக ப்ளவுஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அண்ட் இந்த இடத்துல மார்க் போட்டுக்கணும். இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தட் வச்சு நீங்கள் ப்ளவுஸுக்கு மார்க்கிங் வேணால் பண்ணலாமே தவிர ஸ்டிச்சிங்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்குன்றப்போ பிளெயின் ஸ்டிச்சிங்க்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நெக்கோட இறக்க முடியுது, இது வந்து உடம்போட இறக்கம், ஃபுல் ஹைட், ப்ளவுஸோட ஃபுல் ஹைட் இங்கே முடியுது. இது ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு. அண்ட் இது வந்து ஆர்ம் ஹோல் செட். இது மாதிரி ரஃப்பாக மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஆனால் நெக்லைன் மார்க் பண்ணுறது மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக மார்க் பண்ணணும். ஏன்னா நெக்லைன் விலகுச்சுன்னா வந்து டோட்டலாக ப்ளவுஸோட லுக்கே மாறிடும். அண்ட் இன்னொரு இதில் இது இப்போ வந்து நம்ம சொல்கிற இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். இதுவே வந்து ஜென்ரல் மெஷர்மெண்ட்ஸ்னு கொஞ்சம் இருக்கும். இந்த நார்மலான ஒரு உமனுக்கு வந்து இந்த இடம் வந்து 2.5 இருக்கணும். அதாவது இது டோட்டல் வந்து 5 இன்ச், நார்மலாக 2.5 இருக்கணும். அண்ட் ஷோல்டர் வந்து 2 to 2.5 அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு 3 அண்ட் இன்னும் ஹெவியாக இருக்கும் 3.5 வரைக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மேக்ஸிமம் வந்து 2.5 தான் இது இருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் பீப்புளுக்கு இது அப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த இறக்கம் வந்து நம்ம சாய்ஸ். அண்ட் இந்த இறக்கம் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹைட் ஆஃப் த பர்சன், எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்றதை பொறுத்து தான் இது. இது வந்து நார்மலான அளவு வந்து 14 inches. ஸ்டேப்பும் வச்சிருக்கேன். சாரி, இங்கே கேஷு கடிச்சு போட்ட ஸ்டெப் இது, அதனால இங்கேருந்து மெஷர் பண்ணலாம். நார்மல் வந்து 14 தான். ஓ, எனக்கு வந்து 13 தான் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தா 13.5 கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நார்மல். இன்னும் கொஞ்சம் இறக்கமாக, இப்போ நிறைய பேர் வந்து கொஞ்சம் இறக்கமாக போடுறாங்க. ஸோ 15 வரைக்கும் வைக்கலாம். சின்ன பிள்ளைங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் 13 அந்த மாதிரி குறைச்சிக்கலாம். அண்ட் இந்த அளவு மார்க் பண்ணிக்கணும், இந்த ஷோல்டர் போயிட்டு. அண்ட் இந்த ஆர்ம் ஹோல், இது எல்லாமே வந்து ரஃப் மார்க்கிங் இப்போ நான் பண்ணுறது. அதாவது நம்ம எந்த இடத்துக்குள்ளே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இது. நெக்லைன் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இடம் இது கரெக்டாக இருக்கும், இந்த அளவு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நெக்லைன் மார்க் பண்ணியாச்சு. இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ரஃப் மெஷர்மெண்ட். இதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ நீங்கள் டெய்லர்ஸ்ட்டை கொடுத்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து என்ன கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் வெட்டுற லைன் எது, நீங்கள் தைக்கிற லைன் எது அப்படின்னு. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டான ஸ்டிச்சிங் லைனில் தான் நம்ம மார்க் போட்டிருக்கோம். நம்ம வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தைக்கிற இடத்துல தான் நம்ம மார்க் போட்டிருக்கோம். ஆனால் டெய்லர் மார்க்குன்னு பண்ணும்போது அவங்க வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணுவாங்க. எதுக்காகனா இந்த இடத்துல தான் அவங்க கட் பண்ணுவாங்க அண்ட் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ இது கட்டிங் லைன், இது வந்து ஸ்டிச்சிங் லைன்.
நீங்க உங்க டெய்லர்ட்ட கேட்கும்போது நீங்க எனக்கு கட்டிங் லைனும் மார்க் பண்ணி கொடுங்க, ஸ்டிச்சிங் லைனும் மார்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டையும் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க இந்த ரெண்டாவது லைன்ல இருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டெய்லர் கிட்ட மார்க் பண்ணும்போது நீங்க கேட்டு வாங்க வேண்டிய விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஃபோல்டில் இருக்க கிளாத் இதை வந்து இன்னும் ஒரு ஃபோல்டு 4 ஃபோல்டு ஆக்கிக்கோங்க. அதாவது 4 லேயர்ஸ் இருக்கணும். 1 2 3 and 4 4 லேயர்ஸ் இருக்கணும். க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு க்ரீஸ் ஃபார்ம் ஆகும். அது நமக்கு ஒரு மார்க்கிங் மாதிரி. இப்போ அடுத்து வந்து ஸ்லீவ். எப்பயுமே ஸ்லீவை எப்படி வைக்கணும்னா நல்லா நீட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க வந்து இந்த ஃபோல்டிங் எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த 4 லேயர் ஃபோல்டா இருக்கிற இந்த எட்ஜ்ல நம்ம ஸ்லீவோட ஃபோல்டை வைக்கணும். கீழே வந்து ஒரு 1 inch கேப் விட்டுக்கோங்க. ஐயோ, பேக் நெக்ல அதை சொல்ல மறந்துட்டேன். பேக் நெக்ல வந்து கீழே எண்டில் வந்து ஒரு 1 inch or 1.5 inch கேப் விடணும் மடிச்சு தைக்கிறதுக்கு. நான் இன்னொரு தூரம் சொல்றேன். அதை இப்போ ஸ்லீவ்ல வந்து கீழே வந்து ஒரு 1 inch கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டு இது வந்து சென்டர், இது எட்ஜ் அண்ட் இதுதான் லைன். அண்ட் இது வந்து நல்லா கிராஸ்ல மார்க் பண்ணிக்கணும். ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலா வந்து பிளவுஸ்ல வந்து ஆர்ம் ஹோல் வந்து நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பேக் சைட்ல ஒரு மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் சைட்ல ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் மார்க் பண்ண போறது வந்து பேக் சைடு. இது அப்படியே நல்லா டைட்டா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வச்சு நல்லா டைட்டா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை தூக்கி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தையல் இருக்கும் இல்லையா, ஏற்கனவே இந்த ஸ்டிச்சிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்லயே அப்படியே வந்து நீங்க லைன்ஸ் போட்டுட்டே வரலாம். டாட்டட் லைன்ஸ் போட்டுங்க. எல்லாமே வந்து சாக் பீஸ் வச்சு பண்ணுங்க. ஒயிட் பென்சிலோ வேற அரேஞ்ச் பண்ணுங்க. டிசி கூட சம்டைம்ஸ் சில நேரம் போக மாட்டேங்குது. ஒரு சில கிளாத்துக்கு அந்த டெய்லர் ஸ்டாக் ஒன்று இருக்கும் இல்லையா, அது கூட சில நேரம் போக மாட்டேங்குது. பெட்டர் வந்து நார்மல் ஒயிட் சாக். இதுதான் வந்து சீக்கிரம் அழிச்சிடும். ஸோ இது வந்து நம்ம பேக் நெக்குக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்லீவோட ஃப்ரண்ட் இந்த அளவு, இது வந்து பேக்கு. இப்போ அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு மார்க் பண்ணும்போது இது வந்து ஸ்லீவோட ஃப்ரண்ட், அதாவது ஆர்ம் ஹோல். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ட் வரும். இந்த இடத்துல ஒரு சின்ன பெண்ட் வந்து அதுக்கப்புறம் மேலே ஏறும். சும்மா ரப்பா மார்க் பண்ணியிருக்கேன். அதுவும் அதை வச்சே பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து ஒரு பெண்ட் இருக்கும். இது வந்து அப்படியே மேலே ஏறும். இது வந்து பிளவுஸோட பேக் சைடு, இது பிளவுஸோட ஃப்ரண்ட் சைடு. எப்பவுமே வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு சின்ன பெண்ட் கொடுப்பாங்க. அப்பதான் வந்து ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது எதுக்காக நான் மார்க் பண்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க இந்த பிளவுஸ் ஸ்லீவ் ஃபுல்லா ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க 2 சைடும் ஒரே மாதிரி இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம்னா இங்கேயும் நம்ம ஒர்க் பண்ணிடணும். அப்போ வந்து ஸ்டிச்சிங்ல ப்ராப்ளம் வரும். ஸோ எப்பவுமே வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது இந்த பெண்டையும் சேர்த்து கணக்கு பண்ணி மார்க் பண்ணீங்கன்னா நம்ம ஒர்க் வந்து ரொம்ப பாழாகாது. ஒர்க்கிங் டைமும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இந்த பெண்டு சொன்னேன். அண்ட் ஸ்லீவ் மார்க்கிங் இப்படிதான். இப்போ இந்த ஒரு ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டோம். இதோடைய இன்னொரு பக்கம் இன்னொரு ஸ்லீவ் வேணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேக் நெக்ல நான் சொல்ல மறந்துட்டேன், யாராவது ஞாபகப்படுத்திருக்கலாம். ஆக்சுவலி என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை டார்க்கன் பண்ணிக்கலாம். 2 மெத்தட் இருக்கு. நான் ஒரு மெத்தட் சொல்றேன், அடுத்த ஒரு மெத்தட் சொல்றேன். இதை ஃபர்ஸ்ட் நல்லா சாக் பீஸ் வச்சு டார்க்கன் பண்ணிக்கோங்க. பேக் நெக்குக்கும் இதே மாதிரி தான். ஒரு சைடு தானே மார்க் பண்ணணும், இன்னொரு சைடுக்கும் நெக்லைன் வேணும் இல்லையா, அதுக்கும் இதே மாதிரி பண்ணுங்க. அதான் நம்ம மார்க் பண்ண சைடை சாக் பீஸ் வச்சு நல்லா டார்க்கன் பண்ணிட்டு இதை வந்து இப்படி ரிவர்ஸ் கொடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா டேப் பண்ணி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து டேப் பண்ணிக்கோங்க. இப்படி தட்டி விட்டோம் அப்படின்னா வந்து இந்த அச்சு வந்து அந்த சைடு விழுக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம ஆக்சுவலா வரைஞ்ச சைடு. இந்த சைடு அந்த அச்சு விழுந்துரும். இப்போ இதையும் டார்க்கன் பண்ணிக்கிறோம்.
இன்னொரு மெத்தட் இருக்கு சொன்னேன் இல்லையா, அதுவும் சொல்றேன். அதை வந்து நான் பேக் நெக்ல சொல்றேன். இப்போ ஸ்லீவுக்கு வந்து ரெண்டையும் ரிவர்ஸ் ஃபோல்ட் பண்ணி டேப் பண்ணி அச்சு விட வச்சு பண்ணிட்டோம். ஸ்லீவ் பேக் நெக் பண்ணும்போது நான் கொஞ்சம் இன்னொரு மெத்தட் சொல்றேன், நீடில் வச்சு ப்ரெஸ் பண்றது. இதுக்கு இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த என்னமோ ஒரு வீல் ஒன்று இருக்கும், ட்ரேசிங் வீல் ஒன்று இருக்கும், அதை வச்சும் பண்ணலாம். பட் நான் இது வரைக்கும் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. இப்போ வந்து இது வந்து பேக் நெக் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு சைடு வரைஞ்சிருப்போம். இந்த ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு ஒரு நிமிஷம். அதுக்கு ஒரு நீடில் இருக்கும், அந்த நீடில் மட்டும் எடுத்துக்கிட்டோம் பாருங்க. 2 minutes. இது மாதிரி கொஞ்சம் திக்கான நீடில் ஒன்று இருக்கும், இன்னும் கொஞ்சம் தடிமனா கூட இருக்கும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லைன் இருக்கு இல்லையா, இது மேலே அப்படியே பிரிக் பண்ணிட்டே வாங்க. ஸோ அப்படி விட்டு விட்டு எடுங்க. ஸோ இந்த ஹோல்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் தெரியுதா? அதே மாதிரி ஃபுல் லென்த்துக்கு எங்கெல்லாம் நம்ம இங்கே சாக் பீஸ் போட்டிருக்கோமோ அங்கெல்லாம். இதை விட திக்கான ஒரு நீடில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் மெலிசா இருக்கு. அது வந்து முப்பட்டை ஊசின்னு சொல்லுவாங்க. எனக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் தெரியல, முப்பட்டை ஊசின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ரொம்ப திக்கா இருக்கும். அதை வச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த சைடும் வந்து இந்த மார்க் எல்லாம் அப்படியே தெரியுதா? அதில் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிடும். ஓகேவா? இப்போ நீங்க நெக்லைன் மட்டும் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா இது மட்டும் மார்க் பண்ணா போதும். இல்ல ஃபுல் பிளவுஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதுலயும் அதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு அந்த சைடு வர மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதுல இப்ப இன்னொரு என்ன டவுட் வரும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து டாட் இருக்கும். நார்மலா ஒரு பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பின்னாடி வந்து ஒரு டாட் பிடிப்பாங்க. இந்த டாட் இருக்கு இல்லையா, இது வந்து ஷேப் கொடுக்குறது. இந்த டாட் பிடிச்சாதான் வந்து இடுப்பு கிட்ட ஷேப் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டாட் பண்ற இடத்துல வந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். சாரி, யாராச்சும் இதை சொல்ல முடியுமா? காயத்ரி, நீங்க சொல்றீங்களா? எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இந்த டாட் எப்படி மார்க் பண்ணுவீங்கன்னு? நான் சொல்ற மாதிரியே நீங்க வேணா கரெக்ஷன் பண்ணுங்க, ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா. வேற யாராச்சும்? எனக்கு தெரியாது. ஐ திங்க் மர்லின் வந்து ஒரு ப்ரொஃபசர் இன் ஃபேஷன் டிசைனிங். அவங்களும் நீங்களும் சேர்ந்து இந்த டாட் மார்க்கிங் எனக்கு சொல்லுங்க எப்படி பண்றதுன்ட்டு. ஓகே, நான் சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் பஸ் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். பஸ் மெஷர்மெண்ட் ஒருத்தவங்களுக்கு எடுக்கும்போது 38, 36, 34 அப்படி என்ன வருதோ அந்த பஸ் மெஷர்மெண்ட். இப்ப மேடமோட அந்த சென்டர் லைன் அவங்க டேப் பண்ணி சென்டர் லைன் மார்க் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுல இருந்து கால்குலேட் பண்ணோம். இப்ப 38 இன்ச்சஸ்னா 3.8க்கு நம்ம அங்க வைக்கணும். 3.8க்கு வச்சுக்கோங்க. பஸ் சைஸ் 38 inches அப்படின்னா இங்க 3.8 inches. 8க்கு ஹைட் வந்து காமனா 4 வரைக்கும் வைக்கலாம். ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு 3.5ல இருந்து 4 inches வரைக்கும் போகும். மேல பஸ்ட் பெருசா இருந்து ஹிப் மெல்லிசா இருக்கிறவங்களுக்கு கீழே 1/2 inch இந்த சைடு 1/2 inch அந்த சைடு 1/2 inch அப்படி மார்க் பண்ணிட்டு வைக்கலாம். ரொம்ப வைக்க வேண்டாம். மேக்ஸிமம் வந்து பஸ்டோட வேஸ்ட்கே கால்குலேட் பண்ணி தான் இந்த இடம் மார்க் பண்ண வேண்டி வரும். இது புரிஞ்சதா இந்த மார்க்கிங்? இதுல வேற ஏதாவது சஜஷன் யாரும் சொல்ல வேண்டியது இருக்கா? நான் ஒரு மெத்தட் சொல்றேன். சொல்லுங்க. ஒண்ணுல மேம், இது சென்டரா அந்த மேல அந்த ஈஸி மெத்தட் தான். மேல இருந்து அந்த சென்டரா எடுத்துட்டு நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா, இதுல இருந்து நேரா சென்டரா எடுத்துக்கணும் மேம். அதாவது இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டர்ல அப்படியே சென்டர் இப்படி நேரா நேர் சைடு மேம். இப்ப 2.5 இருக்கு அப்படின்னா அது பாதி 1 point இதட்ல வருமா? ஓகே. அப்படியே நேரா எடுத்துங்க. அந்த இது நெட்ல அப்படியே கீழே வைங்க மேம். அது வந்து கீழ இருந்து எவ்வளவு அளவு வேணுமோ மேக்ஸிமம் 3 இன்ச். இங்க 14 இருக்கு, ஹைட் வந்து 14 இருக்கு. இங்க இருந்து 3 inches 1 2 3. ஆமா ஆமாங்க மேம். 3 inch மார்க் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/2 inch அப்படி போட்டு முக்கோணமா போட்டோம்னா இதுவும் ஈஸியான மெத்தட் டாட் பிடிக்கிறதுக்கு. இந்த டாட்டோட ஹைட் மாறுது. காயத்ரி சொன்னதுல இது 4 inch, நீ சொன்னதுல இது 3 inch. மேபி அது அவங்க உடம்ப பொறுத்து மாத்திக்கலாம். ஓகேவா? அது
பர்சனை பொறுத்து மாறும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஜெயநித்யா. இந்த ஐடியாவும் ஈஸியா தான் இருக்கு. ஓகே வேற யாருக்கு ஏதாவது வித்தியாசமான சஜஷன்ஸ் தெரியுமா? மேம் நான் ஒரு மெத்தட்ல சூஸ் பண்ணுவாங்க மேம். யாரு? மைவிலியா? மைவிலி. சொல்லுங்க மைவிலி. மேம் நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஃபோல்ட் பண்ணிப்பேன் மேம். நீங்க டூவா ஃபோல்ட் பண்ணிருந்தீங்களா மேம்? அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிப்பேன் மேம். ஓகே. அந்த ப்ளவுஸ்ல மேம் இப்போ கட் பண்றோம்ல மேம். சரி, ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். மேம் அந்த எட்ஜ்ல இருந்து இந்த ஃபோல்ட் பண்ண எட்ஜ்ல இருந்து 4 inches எடுத்துப்பாங்க மேம். Recording in progress. இந்த எட்ஜ்ல இருந்து 4 inch. ஆமா மேம். ஓகே. ஒரு நிமிஷம் மைவிலி, ஒரு நிமிஷம். ஓகே. நான் மியூட் ஆல் பண்ணிருக்கேன். மைவிலி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அந்த 4 inchல இருந்து மேல 3.5 inches எடுத்துப்பாங்க மேம். 4 inchல இருந்து 3.5. ஆமா மேம். ஓகே. இதுல அப்படியே வச்சு பின்னாடியும் மார்க் பண்ணிட்டா ஷேப்ஸ் வந்து நான் வந்து 1/2 inch அந்த இதுல எடுக்க மாட்டேன் மேம். அந்த இதுல இருந்து லைட்டா டாட் பிடிச்சனால எனக்கு கரெக்டா வரும் மேம் ப்ளவுஸ். ஓகே ஓகே. இந்த ஷேப் வந்து 4 inch ஷேப் வச்சு பிடிச்சனால எனக்கு கரெக்டா வரும் மேம். ஓகே ஓகே. அதாவது இங்க இருந்து 4 inch வச்சாலே போதும்ன்றீங்களா? ஆமா மேம். ரொம்ப ஜாஸ்தி வைக்க வேண்டாம். 4 inchனா இவ்வளவு, சும்மா இவ்வளவு. ஓகே. அவ்வளவுதான் மேம். லைட்டா பிடிச்சாலே போதும். ஓகே. சோ 2-3 ஐடியா வந்துச்சு இந்த டாட் மார்க்கிங்ல. ஆனா இன்னொரு சொல்றேன். அதுதான் மேம். அது இது வந்து இந்த டாட் வந்து அந்த பஸ்ட் அண்ட் வேஸ்ட் அவங்கள பொறுத்து பர்சனை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். பஸ்ட் பெருசா இருந்து வேஸ்ட் சின்னதா இருந்தா டாட் பெருசா வைக்கணும் மேம். பஸ்டும் வேஸ்டும் ஈக்குவலா ஓரளவுக்கு சிமிலரா வந்துச்சுன்னா 1 inch 2 inch டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னாக்கா நம்ம இந்த மாதிரி 4 inch வச்சாலே ஓகேவா தான். ஓகே ஓகே. ஆனா வந்து நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண என்னோட பிளவுசஸ் நீங்க என்னோட வீடியோஸ்லயே பார்த்துக்கலாம். அண்ட் நான் டைரக்டா இங்க பண்ற எல்லா பிளவுசஸ்லயுமே வந்து நான் இது வரைக்கும் இந்த டாட்டுக்கு ஸ்பேஸ் விட்டு ஒர்க் பண்ணதே கிடையாது. ஃபுல்லா தான் ஒர்க் பண்ணுவேன். ஆனா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்தது இல்லை. மேபி என்னோட டெய்லர்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் கெஸ் பண்றது. ஏன்னா வந்து இங்க வந்து கொஞ்சம் கேப் விடுவோம். எப்படினாலும் வந்து ஃபுல் பிளவுஸ் ஒர்க்னாலும் இந்த எட்ஜ் வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். கொஞ்சம் இந்த அளவுக்கு கேப் விட்டு தான் பண்ணுவோம். என்ன பேசுறீங்க? என்ன சொன்னீங்க தனலட்சுமி மேம்? இல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த நம்ம டாட் பிடிக்கலன்னா டிசைன்ல ப்ளவுஸ் பண்ணும்போது அந்த சைடுல வந்து 1 inch நம்ம தையல் இப்படிதான் பண்ணுவோம். ஏன்னா வந்து நான் எப்பயுமே ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியா பண்ணுவோம். ஜென்ரலாவே இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 inch 1 inch ஒர்க் விட்டுட்டு தான் பண்ணுவேன். சைட்ல போற இடம் அதாவது பிளவுஸ் சாரி எல்லாம் பாலம் இங்க விட்டுட்டு தான் பண்ணுவோம். ஸ்லீவ்லயுமே அதே மாதிரி தான். ஸோ அதுல அந்த கேப்ல வந்து பிடிச்சு தைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிருக்கேன். டாட் இடம் விட்டதில்லை. அதே மாதிரி தான் ஸ்லீவ் பண்ணும் போதும் வந்து இந்த சைடு இங்கிட்டும் 1 inch விட்டுட்டு ஒர்க் பண்ணுவோம். இங்கிட்டு 1 inch இங்கிட்டு 1 inch. ஏன்னா இது வந்து இந்த ஸ்லீவ் போர்ஷன் இருக்கு இல்லையா, இது இந்த 1 inch விடுறது வந்து இந்த இடத்துல. ஏன்னா இது வந்து கரெக்டா நம்ம கை மடிக்கும் போது பிளவுஸோட இந்த இடத்துல வந்து படும். இங்க பட்டு ஒருவேளை ஸ்டோன்ஸோ பீட்ஸோ இல்ல ஸ்டோன் செயின் ஏதாவது இருந்ததுன்னா இந்த இடம் ஃபுல்லா பாலாகும். சாரி வர இடத்துல வந்து சாரியோட ஜர்பை பிடிச்சு ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இங்க இருந்து ஒரு 1 inch விட்டுட்டு ஒர்க் பண்ணோம்னா ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். நம்ம சாரி பிளவுஸ் பாலாகாம இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ஃப்ரண்ட் ஒன்றும் தெரியாது. அது வந்து அடியில போற இடம் வந்து 1 inch தான். இங்கிட்டு 1 inch அங்கிட்டு 1 inch மொத்தத்துக்கு 2 inch விட்டுட்டு ஒர்க் பண்ணணும். அப்பனா சேஃப். இல்ல ஒரு சிலர் வந்து கேட்பாங்க இல்ல அந்த கேப்பும் இருக்கக்கூடாது எனக்கு ஃபுல்லா தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபுல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் அது டேமேஜ் ஆகும் ஆகாது அப்படின்றது. சரி, இப்ப ஸ்லீவ் மார்க்கிங்ல நியூ பீஸ்க்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஆக்சுவலி ஃப்ரண்ட் நெக்ல வந்து 2 டைப் ஆஃப் கட்டிங் இருக்கு. ஒன்னு வந்து கிராஸ் கட்டிங், ஒன்னு வந்து நேர் கட்டிங் சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட் கட், கிராஸ் கட். இப்ப என்னுடைய பிளவுஸ் இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா கிராஸ்ல தான் இருக்கும். அதாவது துணியை வந்து இப்ப இந்த துணியை வந்து இப்படியே வச்சு வரைஞ்சோம் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங். துணியை வந்து கிராஸா போட்டோம்னா இப்படி இழுத்து கொடுக்கும். இப்படி இருக்குது பாருங்க, இது வந்து கிராஸ் கட்டிங் சொல்லுவாங்க. இதை ஏன் நீங்க இப்படி இழுத்தீங்கன்னா அப்படி இழுக்க வராது, ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். இதுலதான் வந்து இந்த எசெஞ்சு கொடுக்கும்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி செட்டாக கொடுக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து கிராஸ் கட்டிங் போடுவாங்க. ஒரு சிலரோட உடம்புக்கு வந்து நேர் கட்டிங் சூட் ஆகும்.
இப்போ நான் வந்து கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்கேன். ஸோ அதவே வச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். இது எப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஃப்ரண்ட் நெக், அந்த பேக் சைடில் ஒரு ஃப்ரண்ட் நெக் வரும். இது வந்து இங்கே டிஸ்டர்ப் ஆகாமல், இந்த ஃபோல்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் வரணும், இந்த ஃபோல்டிங் லைனை டிஸ்டர்ப் பண்ணாமல் வரணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அதே தான். எனக்கு எப்பயுமே வந்து பேக் நெக் ஸ்லீவ் எல்லாம் கூட ஈஸியாக மார்க் பண்ணிடுவேன். ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணுறதுல ரொம்ப பயம். ஏன்னா அதுதான் வந்து நம்ம பிளவுஸே வந்து அழகா காட்ட போகுது. ஃப்ரண்ட் நெக் ஃபிட்டிங் சரி இல்லை அப்படின்னா டோட்டல் பிளவுஸோட இதுவுமே வேஸ்டாக போயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு கரெக்டாக இங்கே ஆரம்பிக்குது, இந்த லைன்லேயே அப்படியே லைன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ மார்க்கிங் வந்து இது வரைக்கும் பண்ணால் போதும். இது பட்டன் பட்டி வந்துடும். ஸோ இது வரைக்கும் பண்ணிட்டு இங்கே இந்த லைன். ஆனால் இந்த கிளாத் வந்து கிராஸா போடுறோம் பார்த்தீங்களா, அதுவும் வந்து கரெக்டான கிராஸ்ல இருக்கணும். சும்மா நான் கிராஸா போட்டேன் இப்படி தள்ளியோ கொஞ்சம் கொஞ்சம் கிராஸ் வைக்கக்கூடாது. நல்ல கிராஸ், நல்ல டயகனலாக இருக்கிற மாதிரி வைக்கணும். இதே இது நேர் கட்டிங் போட்டுருந்தா இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மற்றது இந்த டாட் வேஸ்ட் பேண்ட் அதெல்லாம் மற்ற வேலை நம்ம ஒர்க் வந்து இங்கே மட்டும்தான். ஸோ அந்த அளவு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது ஷோல்டர் அளவு கனெக்ட் பண்ணிட்டு இதையுமே லைட்டாக ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா இதை தாண்டி நம்ம ஒர்க் பண்ணிருக்கூடாது இல்லையா, அதனால. ஸோ பேக் நெக் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுவும் ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒர்க் பண்ண. ஸோ போட் நெக் அவ்வளோதான். அதாவது இது வந்து 3.5 வச்சுக்கோங்க. அண்ட் இங்கிட்டு வந்து 2, இது வந்து 3.5 இருக்கு. இங்கிட்டு வந்து 2 inch. இந்த இறக்கம் வந்து அகைன் 3 inch வச்சுட்டு இதை ஒரு பெண்டு கொடுத்து வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா வந்து இது போட் நெக். இதுலேயே வந்து பாட் நெக் பண்ணணும் அப்படின்னா, பாட் நெக்ன்றது வந்து இந்த ஷேப், இந்த ஷேப்ல போடுவோம்ல ஒரு நெக்கு, இதுதான் வந்து பாட் நெக். இது பண்ணும் போதுமே வந்து நீங்க இந்த 2.5 விட கொஞ்சம் கூடுதலா போடுறது வந்து நல்லது. ஏன்னா வந்து இந்த போர்ஷன் வந்து உள்ள வரும், நமக்கு ரொம்ப உள்ள தள்ளி வரும். இப்போ இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா வந்து இது ரொம்ப உள்ள வரும்போது இந்த இடம் ரொம்ப க்ளோஸ் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1/2 inch வரைக்கும் இங்க தள்ளிக்கலாம். நம்ம தள்ளிட்டு அதுக்கப்புறம் போட் நெக் அளவுக்கு தள்ள வேண்டாம், ஒரு 1/2 inch ஒரு 1/4 inch தள்ளா கூட போதும். தள்ளிட்டு அதுக்கப்புறம் உள்ள வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இங்க வந்து கொஞ்சம் அகலம் ஆகணும். அப்பதான் வந்து நெக் நல்லா இருக்கும். பாட் நெக் எப்பயுமே நம்ம போடுற பிளவுஸை விட ஒரு 1/2 inch இறக்கம் கொடுத்து போடுங்க, நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி தான் ஹோல்ஸ் வச்சு அதுக்கு போட்டு இது பண்ணிக்கலாம். இங்க வந்து ஒரு 1/2 inchல இருந்து 1 inch கேப் இருந்தா போதும். நமக்கு எவ்வளவு டீப்பா வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்ல லைட்டா வேணும் அப்படின்னா இங்க வரைக்கும் மட்டும் வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். ரோப் நிறைய வர மாதிரி. இதுதான் வந்து ரோப் நெருக்கமா வரும் நமக்கு கொஞ்சம் டீப்பா போடும்போது. ஓகே, இதெல்லாம் மிஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களோட அளவுல இருந்து ஒரு 1/2 inch உள்ள அந்த சைடா தள்ளி இருக்கீங்க. ஆமா. ஓகே, உங்களோட ஆக்சுவல் அளவுல இருந்து அந்த சைடு தள்ளிருக்கோம். 1/2 inch ஒரு 1/4 inch தள்ளினா கூட போதும் தான். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தள்ளிக்கலாம். எனக்கு வந்து ஷோல்டர்ஸ் ரொம்ப ப்ராட் கிடையாது, ரொம்ப குட்டியா இருக்கும். அதனால வந்து எனக்கு இந்த இடத்துல ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. கொஞ்சமா தான் தள்ளுவேன், ரொம்ப இது பண்ண மாட்டேன். போட்டதுக்கு இது வரைக்கும் பார்ட்மெண்ட் க்ளோஸ் எல்லாம் ஒரு க்ளோஸ் தச்சு கொடுத்தாங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே, வேற எதுவும் மிஸ் பண்ணிருக்கோமா? ஃப்ரண்ட் இப்போ மார்க் பண்ணீங்கல்ல மேம்? ஆமா மேம், அந்த ஃப்ரண்ட்ல வந்து எவ்வளவு தூரம் கொஞ்சம் முன்னாடி தான் நான் நிறுத்தணும் அந்த இது வைக்கிறதுக்காக. அந்த பட்டன் பட்டி வரதுக்கு முன்னாடியே நிப்பாட்டிடுங்க. இங்க வரைக்கும் பட்டன் எது வரைக்கும் மேம் ஒர்க் பண்றது? ஒர்க் இது வரைக்கும் எண்ட் வரைக்கும் பண்ணலாம். பட்டன் இந்த இதுல இருக்கு இல்லையா, இது வரைக்குமே நீங்க ஒர்க் பண்ணலாம். ஓகே, சரியா? ஒரு சில பிளவுஸ் எனக்கு போடுறது பாதியோட நிறுத்தி இருக்காங்க, அதனால தான் நான் கேட்டேன். பாதியோட நிறுத்தி நம்ம டிசைன் பொறுத்து தான். சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் போட்டோம்னா இதோட நிப்பாட்டிக்கலாம். அதாவது நெக் லைனை வந்து கண்டிப்பா எண்ட் வரைக்கும் போட்டு போகணும். ஃப்ளோரல் டிசைன்ஸ் எல்லாம் இதோட நிப்பாட்டிக்கலாம். பட் நெக் லைன் மட்டும் போடுறீங்கன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் போட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இந்த எண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் போட்டாதான் நல்லா இருக்கும். மேம், அந்த பாட் நெக் இருக்கு இல்லையா, பாட் நெக்குக்கு நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? அந்த கார்னர்ஸ், அந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் இதுல எப்படியும் வந்து நம்ம ஒரு 1/4 inch வந்து ஒர்க் பண்ணிடுவோம். அந்த சரி ரேஷம், அதாவது சொல்லுங்க லோடிங் ஒர்க்கு, சில்க் த்ரெட் வச்சு லோடிங் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டிசைன்ஸ் போடுவோம். சில நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்க போடுற டிசைன் வந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகாம இந்த பாட்டை சுத்தி மட்டும் நீங்க இந்த மாதிரி ஒரு டிசைன் போடுறோம் அப்படின்னா பாட் வரைக்கும் மட்டும் இந்த டிசைன் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டர்ன், ஒரு டைமண்ட் ஷேப்போ ஒரு ரவுண்ட் ஷேப்போ ஏதோ ஒன்று போடுறீங்க அப்படின்னா இது வரைக்கும் மட்டும் போட்டு முடிச்சுட்டு இங்கே என்ன நெக் லைன் போடுறீங்களோ, ஆனால் எப்படியும் ஃபர்ஸ்ட் வந்து ஜரி லைன் போடுவோம் இல்லையா, ஜரி ஒரு த்ரெட் லோட் அந்த மாதிரி ஏதாச்சும் போடணும். போட்டுட்டு அதை மட்டும் வந்து ஃப்ரண்ட்டுக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம்.
அப்படி வச்சாலும் நீட்டா இருக்கும். ஏன்னா ஒரு சில டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் போடுறோம் அப்படின்னா லாஸ்டா ஒரு ப்ளவுஸ் போட்டோம். இதுவே வந்து ஹெக்ஸகன் ஷேப்ல போட்டோம். இந்த பாட் இப்படி இருக்கு அப்படின்னா இதை வந்து இந்த ஷேப்ல போட்டோம். இந்த மாதிரி ஹெக்ஸகன் ஷேப்ல ஒரு நெக் போட்டோம். அதுக்கு வந்து எனக்கு இந்த டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. இதை வந்து இதுக்கு மேல இப்படி கொண்டு போக முடியுது, இடைஞ்சல் ஆகுது பாருங்க, ஷேப் சரியா வராது. இப்படி பண்ணும்போது ஷேப் சரியா செட் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம், இதோட நிப்பாட்டிட்டோம் ஒர்க்கு. இந்த லைனை வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டா பண்ணிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் வர நெக் லைனை வந்து ஒரு 1/2 inch வரைக்கும் கிராண்டா ஒர்க் பண்ணிட்டு அதவே வந்து ஃப்ரண்ட்டுக்கும் கொண்டு வரும்போது வந்து நீட்டா மேட்ச் ஆச்சு. மேக்ஸிமம் இந்த இடத்துல என்ன ஒர்க் பண்றீங்களோ அதவே ஃப்ரண்ட்டுக்கு வைங்க. இங்க வரைக்கும் பண்றது வந்து நீங்க கொண்டு வராம இதவே வந்து ஃப்ரண்ட்டுக்கு வைங்க. இந்த டிசைன் தான் அது. ஓகே, அப்ப இந்த கார்னர் பண்ணும்போது தெரியுதா? ஓகே, ஜூம் பண்ணுங்க. இந்த கார்னர்ல வந்து அப்போ அந்த ஜரி ஒர்க்கோட நிறுத்திக்கணும், பீட் ஒர்க் அந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது. ஏன்னா பீடும் த்ரெட் லோட் வரைக்கும் கொண்டு வரணும். இதுல பாருங்களேன், ஓகே தெரியுதா? இது வந்து ஹெக்ஸகன் ஷேப். இப்ப நம்ம போட்டதுலயே வந்து இது ஹெக்ஸகன் ஷேப். சோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணிருக்கோம்னா ஜரி, பீடு, ஒரு த்ரெட் லோடு எல்லாமே கொண்டு வரலாம் நம்ம. ஆனா அதை தாண்டி ஒரு இது கொண்டு வர பாருங்க, ஒரு மோட்டிவ். இதை வந்து நான் இதுக்கு அங்கிட்டு அரேஞ்ச் பண்ணேன்னா அசிங்கமாயிடும். சோ அதை எங்க வரைக்கும் நிப்பாட்டணுமோ அங்க வரைக்கும் நிப்பாட்டிட்டேன். ஏன்னா இதை இங்கிட்டு வைக்கும் போது இப்படி வரும். இதுல எல்லா கட்லைன் எது? இதுல கட்லைன் கட்டிங் லைன் இந்த லைன், இந்த சாக்பீஸ் லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கட் பண்ணிக்குவாங்க. நாங்க எப்பவுமே கட்டிங் லைன் நாங்க மார்க் பண்ண மாட்டோம் சுப்ரஜ். நீங்க எப்பவுமே டெய்லர் கிட்ட கொடுத்தா மட்டும் தான் கட்டிங் லைன். இதெல்லாம் என்னோட ஒர்க்கர்ஸே இப்ப மார்க் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து ஸ்டிச்சிங் லைனை மட்டும் தான் மார்க் பண்ணுவாங்க. டைரக்டா எங்க ஒர்க் பண்ண போறோமோ அந்த லைனை மட்டும் மார்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ட்ரேசிங்ல வந்து ரெண்டு மெயின் டைப் தான் இருக்கு. ஒன்னு வந்து இந்த மாதிரி கார்பன் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி பண்றது, இன்னொன்னு வந்து ஹோல்ஸ் போட்டு பக்கர் எடுத்து பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பக்கர் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் நான் வந்து மெயினா பண்றது இந்த மாதிரி கார்பன் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி பண்றது தான். கார்பன் பேப்பர்ஸ்ல ப்ளூ இருக்கு, பிளாக் இருக்கு, ஒயிட் இருக்கு, yellow இருக்கு. ஆனா ப்ளூ அண்ட் பிளாக் வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் ரைட்டிங் பர்பஸ், அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் நம்மளோட கிளாத்ல ட்ரேஸ் பண்றதுக்கு ஒயிட் கார்பனும் yellow கார்பனும் போதும். கிளாத்தோட கலர் பொறுத்து கார்பன் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. டார்க் கலர்ல வந்து ஒயிட் கார்பன், லைட் கலர்ஸ்ல வந்து yellow கார்பன் யூஸ் பண்ணலாம். ஆனா மேக்ஸிமம் வந்து நிறைய இடத்துல வந்து ஒயிட் கார்பன் தான் யூஸ் ஆகும் நமக்கு. இப்போ இது வந்து லைட் கலர் தான், ஆனாலும் வந்து நான் ஒயிட் கார்பன் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ நான் பண்ற மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், கொஞ்சம் சீரியஸா அது மாதிரி இருக்கும். ஆனா வந்து கொஞ்சம் சேஃபான மெத்தட். இப்போ வந்து நெக் லைனை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா டார்க்கன் பண்ணி சாக் பீஸ்ல போட்டிருக்கேன். அது மேல ட்ரேசிங் பேப்பர் வச்சுக்கலாம். வச்சுட்டு நார்மல் பென்சில், சாதாரண ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி லைன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ட்ரேசிங் பண்ணும்போது ஃபேன் இல்லாம பண்ணலாம். அட் த சேம் டைம் ட்ரேஸ் பண்ண உட்காந்துட்டீங்க அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் மூவ் பண்ண வேண்டாம். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க எப்பவுமே. இப்போ ஃபுல் பிளவுஸ் ஒர்க் பண்ண போறீங்கன்னா இந்த ஃபுல் அளவும், அதாவது ஆர்ம் ஹோல், பிளவுஸோட சைடு, பிளவுஸோட பாட்டம் எல்லாமே மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி கீழே மார்க் பண்றதுக்கெல்லாம், அப்பதான் வந்து நீட்டா வரும். இப்போ நம்ம ரஃபா வரைஞ்சிட்டு இருக்கோம், ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நெக் லைன் நமக்கு கிடைச்சிச்சு. இதுக்கு சுத்தி நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ வச்சு காட்டுறேன். இப்ப வந்து சாதாரணமா ஒரு நெக்லைன் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 inch அட்லீஸ்ட் ஒரு ஜரி லைன், ஒரு த்ரெட் லைன், அப்புறம் ஒரு ஸ்டோன், பீடு, அந்த மாதிரி ஒரு பட்டையா ஒரு லைன் கொடுப்போம். மினிமம் ஒரு 1/2 inchக்காக அந்த ஒர்க் பண்ணுவோம். அந்த 1/2 inch ஈஸியா மெஷர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டேப் இல்லைன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க இருந்து ஒரு 1/2 inch ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்க இருந்து ஒரு 1/2 inch, இந்த மாதிரி ஹாஃபா நிறைய இடத்துல டாட்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது நம்ம இந்த 1/2 inch வந்து ஈவனா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி கொண்டு வரலாம். ஏன்னா இதை சுத்தி ரஃபா நீங்க ஒரு 1/2 inch போட்டீங்கன்னா ஒரு இடத்துல ஏறி இருக்கும், இறங்கி இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி சுத்திலும் 1/2 inch போட்டுக்கோங்க. எப்பயுமே வந்து பிளவுஸோட நெக்லைன் மார்க் பண்ணும்போது ஒரு ஹாஃப் மட்டும் நீங்க ட்ரேசிங் பண்ணுங்க, இன்னொரு ஹாஃபை வந்து ரிவர்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து மிடில், பிளவுஸோட மிடில் வச்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம 1/2 inches போட்டுக்கலாம். ஸோ இந்த லைன் வரைக்கும் நம்மளோட பேசிக்கான ஜரி லைன், த்ரெட் லோடிங் அண்ட் ஸ்டோன் செயின், பீடு அது வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதாவது டிசைன் பண்ணும் போதே, ட்ரேசிங் பண்ணும் போதே வந்து யூ ஷுட் ஹேவ் an ஐடியா
நம்ம என்ன பண்ண போறோம், என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போறோம், என்ன ஒர்க் பண்ண போறோம்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரேசிங் அண்ட் டிராயிங் எல்லாம் உட்காந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒர்க் முடிக்கும் போது. இல்லைன்னா நம்ம ஒரு ஐடியா நினைச்சு வரைஞ்சிருவோம், அதுக்கப்புறம் அதுக்கான மெட்டீரியல்ஸ் கிடைக்கல அப்படின்னா கஷ்டமாயிடும். ஓகே, இப்போ இதை சுத்தி இந்த நெக் சுத்தி மட்டும் நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஒரு மோட்டிவ் எடுத்திருக்கேன். இந்த மோட்டிவ் எப்படி இதுக்குள்ள கொண்டு வர போறோம் அப்படிங்கறதையும் காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒன் சைடா ஒர்க் பண்ண போறோம். இப்ப இந்த ஒரு சைடு மட்டும் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, ஒரு ஃபிளவர் டிசைன்ல ஒரு பீகாக் அப்படி எல்லாம் பண்ணோம்னா வந்து அப்படியே டைரக்டா நம்ம வரைஞ்சுக்கலாம். பென்சில் வச்சு வரைகிறது எதுக்காகனா தப்பா வந்துச்சுன்னா அழிச்சிட்டு ஈஸியா வரைஞ்சுக்கலாம். ஒரு பீகாக் டிசைன் இது போடுறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி போட்டு முடிச்சுக்கலாம். டிராயிங் நல்லா வருது அப்படின்னா ஃபைன், ஈஸி. ஒருவேளை டிராயிங் வரலன்னா பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படியே பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, ஒரு ஒன் சைட் டிசைன், ஒரு பெரிய மேங்கோ மோட்டிவ் நெட்ல இருந்து பிரிண்டர்ஸ்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்க, எடுத்து இந்த இடத்துல வச்சு பாருங்க. இந்த பிளவுஸ் சைஸுக்கு வந்து இப்ப நீங்க பிரிண்ட்ல எடுக்கிறது வந்து ஒரு சின்ன மேங்கோவா இருக்கு அப்படின்னா நமக்கு பெருசா வேணும் அப்படிங்கிறப்ப வந்து அந்த பிரிண்ட் அவுட்டை ஜெராக்ஸ் கடையில கொடுத்து கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுங்க, மேக்ஸிமைஸ் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அப்படி நீங்க ஜெராக்ஸ் பண்ண போகும்போது உங்களோட அளவு பிளவுஸை கையில கொண்டு போய் வச்சு பாருங்க. இந்த இடத்துல இந்த மேங்கோ போட்டா நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த கடையிலேயே வந்து ஒரு 25% எனக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் நமக்கு பத்தல, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10% சேர்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னா செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்றதுதான் வந்து பெஸ்ட் ஐடியா. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இருக்கிற டெக்னாலஜில எதுவும் இந்த மாதிரி ஆப்ஸ் எதுவும் இருக்கா, இல்ல சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் இருக்கா நம்மளோட டிசைன்ஸை வந்து கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு, நம்ம நெக்குக்கு ஏத்த மாதிரி பண்றதுக்கு இருக்கான்னு எனக்கு ஐடியா இல்ல, எனக்கு நாலேஜ் இல்ல. மேபி இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுங்க அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. இது வந்து ஒன் சைட் டிசைனுக்கு நான் இப்ப சொன்னதெல்லாம். இதே இது நெக் சுத்தி பண்ண போறீங்க, அதுவும் நான் பிரிண்ட் அவுட் தான் எடுத்து பண்ண போறேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம அளவுக்கு அந்த பிரிண்ட் அவுட்டை கொண்டு வருதுன்றப்ப வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஜாப் தான் அது. சோ அப்பெல்லாம் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி மோட்டிவ்ஸா எடுத்துக்கலாம். இப்போ இந்த மோட்டிவ் இருக்கு இல்லையா, இந்த மோட்டிவ் தான் நான் வந்து இதை சுத்தி வைக்க போறேன். இதை வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து மெஷர் பண்ணி பாத்துக்கணும் இது கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு. இப்போ இந்த மோட்டிவ் வந்து இதோட சைஸ் இதுதான், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இங்க இதுதான் சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இது இங்க ஸ்டார்ட் ஆகும், சாரி இங்க, ஏன்னா இந்த லைன் இங்க இருக்கு இல்லையா, இங்க ஸ்டார்ட் ஆகிட்டு இப்படி வைக்கணும், இங்க ஸ்டார்ட் ஆகிட்டு இங்க முடியும். இது வந்து ஜஸ்ட் ரஃபா மார்க் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும் இந்த மோட்டிவ் இதை சுத்தி போட்டா செட் ஆகி கரெக்டா வருதா அப்படின்ட்டு. அடுத்த மோட்டிவ் இப்படி வரும், இங்க வந்து முடியும், இது வந்து இங்க வந்து முடியும், இது இங்க முடியும். இப்போ அடுத்தது வைக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டர் லைன் இங்க இருக்கு, டிசைன் வந்து அதை தாண்டி வருது. அப்ப என்ன பண்ணணும்னா ஸ்பேசிங் மாத்தணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபிளவர் வந்து குறைச்சிக்கலாம் நம்ம. அப்ப கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கலாம் ஃபிளவர்ஸ். மேபி வேணும்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம வைக்கும் போதே வந்து மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. எப்படினாலும் சென்டர் இங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆர் இப்படி பண்ணலாம், இப்போ இங்க இருந்து கொண்டு வரலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிளவர்னா இது இங்க முடியுது. அடுத்த ஃபிளவர் இந்த லைன் கிடையாது, இந்த லைன். அடுத்த ஃபிளவர் இங்க முடியுது, இது கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் தான். ஏன்னா நம்ம மார்க் பண்ண ட்ரேசிங் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து அதை அடிக்கிறதுங்கிறது பெரிய வேலை, முடியாத காரியம். அதனால முதவே வந்து மெஷர் பண்ணி பண்ணிக்கோங்க. இந்த லைன் கிடையாது. இப்ப வச்சிட்டோம்னா இங்க வந்து முடியுது. சோ இது வந்து இங்க தள்ளி வருது. அப்ப வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி நகட்டி போடணும். இப்ப நான் வரையும் போது காட்டுறேன் பாருங்க எப்படி பண்ணலான்ட்டு. சோ இது மேல மறுபடியும் பென்சில் வச்சே தான் வரீங்க. ஏன்னா இதுலயும் தப்பு வந்துச்சுன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கணும். அடுத்த பீஸ் வந்து கொஞ்சம் நகட்டி வச்சு நம்ம ஆக்சுவல் இங்க வந்து மார்க் பண்ணோம். இப்படியே போட்டோம்னா வந்து இது ரொம்ப இடைஞ்சலா மேல வந்து தட்டும் நமக்கு. அதனால கொஞ்சம் தள்ளி வச்சு இங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லீஃப் போட்டுக்கலாம். இப்படிதான் வந்து நம்ம டிசைன் வரையும் போது இது வந்து சரி பண்ணிக்கலாம். இங்க ஒரு லைன் போட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ளவர் தள்ளி தள்ளி வரும்.
இது நீங்க இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க, லைக் நிறைய ப்ளவுசஸ் போட்டு நமக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இந்த பேப்பர்ல நான் மார்க் பண்றதுக்கு பதிலா டைரக்டா கிளாத்லயே நீங்க வந்து இதை மார்க் பண்ணி பாத்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும், கரெக்டா செட் ஆகுதா அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது பண்ணணும். அப்படி இல்லையா இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோட்டிஃபோட சைஸை சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணணுமோ சரி, பெருசு பண்ணணுமோ சரி, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பண்ணிருக்கேன். இப்போ அண்ட் இங்க ஒரு லீஃப் வந்துடும். ஸோ இது வந்து ரெண்டு வரைக்கும் கவர் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க ட்ரேசிங் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிளவுஸ்ல இப்போ வந்து இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பேப்பர்ல ஃபுல்லா நெக்லைன் மார்க் பண்ணிட்டோம். இதை அப்படியே பிளவுஸ் மேல வச்சு கீழே கார்பன் வச்சு ட்ரேசிங் பண்ணிக்கணும். சரியா? இதுவே நீங்க அதான் நான் என்ன சொன்னேன்னா, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா இந்த மோட்டிவ் இருக்கு இல்லையா, இந்த பேப்பரை கிளாத்ல வச்சு மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதுவுமே சாக் பீஸ்ல மார்க் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கார்பன் வச்சு ட்ரேசிங் பண்ணிக்கணும். ட்ரேசிங் பண்றது அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இந்த மார்க் பண்ணதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இப்போ பேசுறவங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஓ, அவ்வளவு கிளியர் ஆயிடுச்சா எல்லாத்துக்கும்? சூப்பர். மேம் ட்ரை பண்ணிட்டு டவுட்ஸ் கேட்கலாமா? யா ஷூர், கண்டிப்பா இதை ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அப்ப நிறைய கேட்கலாம், நிறைய டவுட்ஸ் வரும் கண்டிப்பா. யா சோ இப்போ நீங்க ஒரு ஃப்ளவர் போடுறீங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து அந்த ஒரு 5 பெட்டல்ஸ் போடுறீங்கன்னா அந்த 5 பெட்டல்ஸ் ஈக்குவல் ஆனதுனால நம்ம டிசைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆமா, நீட்டாவும் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த 5 பெட்டல்ஸ் ஈவனா போடுறீங்க. இந்த 5 இந்த டிராயிங் எப்படி பண்றது கேக்குறீங்களா? ஈவனா எப்படி? ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பிட் பேப்பர் எடுத்துட்டு சோ ஹாஃப் தான் வரைஞ்சிருக்கேன் நான். ஒரு பெட்டலோட ஹாஃப், இந்த பக்கம் ஒரு பெட்டல், இந்த பக்கம் ஒரு பெட்டல். இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இதோட இம்ப்ரெஷன் இதுக்கு தெரியும். ட்ரேசிங் பேப்பர் தானே. சோ ஒரு திலகம் வரையணும்னாலும் இப்படிதான் இப்படி போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈவனா கிடைக்கும் நமக்கு வரையறதுக்கு. இப்போ இந்த பெட்டல் கொஞ்சம் குட் ஆயிடுச்சு. சோ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் நமக்கு பண்றதுக்கு. ஓகே, கொஞ்சம் அழிச்சு எரேஸ் பண்ணி வரைஞ்சாதான் சரியா வரும். பட் திலகம் பண்ணும்போதும் சரி, ஒரு மேங்கோ மோட்டிவ் இது சூட் ஆகாது. திலகம் அதாவது எப்படி சொல்லுவாங்க, இது சிமெட்ரிக்கல் கரெக்டா இருக்கிற மாதிரி, ஈவனா இருக்கிற மாதிரி அப்படின்னா இப்ப திலகம் போடுறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். ரெண்டு சைடும் ஒரே சைஸ் வரணும் அப்படின்னா போட்டீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு திலகம் வரும். ஆனா இந்த ஃபிளவர் வந்து நான் ஃபுல் ஃபிளவரே அப்படியே கையில தான் வரைஞ்சேன். அப்படியே தான் வரைஞ்சேன். இவனா வந்துச்சு அது கரெக்டா. டிராயிங் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இந்த திலகம் பாத்தீங்கன்னா ஷேப் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிமெட்ரிக்கலான ஒரு ஃபிகர் வரையணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு ரவுண்டுக்குமே வந்து ஈஸியா இருக்கும். ரவுண்ட் பண்ணும்போது ஸ்மால் டிப் சொல்லுங்க. சூப்பர், நல்ல ஐடியா. திலகம் ஷேப்புக்கு வந்து ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு அதை வந்து நீங்க இது பண்ணாலும் கரெக்டா வரும். சோ இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் கிடைக்கும் நமக்கு. சொல்லுங்க மேம். மேம் இந்த ஃப்ளவர் இருந்து தான் வைக்கணும் இல்ல மேம்? ஒருத்தரா சொல்லுங்க, சரியா கேட்கல. மேம் இந்த ஃப்ளவர் இப்ப சென்டர்ல தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணனும் இல்லைங்களா மேம்? இந்த எண்ட்ல ஆரம்பிச்சு இந்த அப்படி கொண்டு வரலாம். சில நேரம் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து இங்க வந்து இந்த ஃப்ளவர் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து வச்சுட்டே வரீங்க, நெருக்கமாவே வச்சுட்டு வரீங்க. இந்த ஃப்ளவர் கொஞ்சம் இங்க தள்ளி போயிடுச்சு, நடுவுல கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த லீஃபை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ நம்ம அந்த டிராயிங்ல பேப்பர்ல எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிடணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பிளவுஸ்ல நீங்க ட்ரேசிங் கொண்டு போகும்போது வந்து எந்த மிஸ்டேக்கும் வராது. ஏன்னா கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணும்போது அதை அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அடிச்சாலும் வந்து அவ்வளோ இதா போகாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு பேப்பர்லயே எல்லா ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லா இதுவும் எரேஸ் பண்ணி பண்றது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாத்ல போட்டீங்கன்னா ரொம்ப சேஃபா இருக்கும்.
மேம் அதுக்கப்புறம் இப்ப நம்ம திங்க் வந்து ஸ்டோன் ஒர்க்கா இருக்கும் மேம். சோ அந்த ஸ்டோன் ஒர்க் சுத்தி ஒர்க் பண்றது வந்து ஈவனா ஸ்பேஸ் வராது மேம். சோ அதெல்லாம் நம்ம எப்படி இப்போ ஒரு ஸ்டோன் சுத்தி ஒரு பீட் லைன், ஒரு ஸ்டோன் செயின், மறுபடியும் ஒரு பீட் லைன், அப்புறம் ஒரு ரவுண்ட் பீட் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து கழுத்தை சுத்தி பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க. இந்த கேப் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள ஒரு ட்ரையல் பாத்துக்கலாம். அந்த ஸ்டோன் வச்சு நம்ம என்ன இங்க மோட்டிவ் போட போறோமோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட சைஸ மெஷர் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இங்க மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணலாம். ஒரு ட்ரையல் பாத்துட்டோம்னா அதுல வந்து நம்ம சென்டர்ல ஸ்டோன் வைக்கிறோம். சோ அந்த சென்டர் ஸ்டோன் வந்து எப்படின்னா ஈக்குவலா நம்ம சென்டர் பார்த்து வைக்கிறது. அதான்ப்பா, இப்ப நீங்க ஒரு திலகம் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு திலகம் வரையணும் அப்படின்னா, அதாவது நீங்க பீடெல்லாம் வச்சு அந்த திலகமோட சைஸ் வந்து 1 இன்ச்சுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த திலகமோட சைஸ் வந்து இப்படி இருக்கு. இந்த சைடுல திலகம் போடுறீங்க இப்படி. இதவே வந்து ஈவனா பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்து இது வந்து இதோட சென்டர் பாயிண்ட் வந்து 1/2 இன்ச்ல இருக்கு. கரெக்டா? அப்ப அடுத்து இங்க இருந்து மறுபடியும் இன்னொரு திலகம் வரும். இதுதான் திலகமோட சென்டர் பாயிண்ட். சோ நீங்க திலகம் ஒட்டும் போது இங்க ஒட்டணும். புரியுதா நான் சொல்றது? கரெக்டா? நீங்க கேட்கிற டவுட் சோ எதனாலும் இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா ஒரு பண்ண போறோம் அப்படின்னா வந்து அதை ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட சைஸுக்கு ஏத்த மாதிரி சிம்பிள் திலகம்னா இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம வரையும் போது அட்ஜஸ்ட் பண்றதா ஈஸி. ஓகேவா? ட்ரேசிங் பண்ணும்போது இப்போ நான் வந்து பாதி நெக்லைன் வரைஞ்சிருக்கேன், பாதியில தான் ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன். மியூட் பண்ணிக்கலாம். சோ இப்ப நான் வந்து ஒரு பாதி சைடுக்கு தான் வந்து டிசைன் வரைஞ்சிருக்கேன். இதை வந்து நீங்க இந்த சைடுக்கும் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து பென் மார்க்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்டிக் பென்ஸ் யூஸ் பண்ணுங்க. இதுல வந்து பால் பென்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ட்ரேசிங் பேப்பர்ல இந்த மாதிரி ஸ்டிக் பென்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து அழியாது, நீட்டா ஈஸியா வரும் நமக்கு வரையறதுக்கு. பால் பென்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து விட்டு விட்டு வரும், சரியா வராது. சோ இதே மாதிரி எல்லா மோட்டிவ்ஸையும் பென் வச்சு டார்க்கன் பண்ணிக்கலாம். நம்ம பிளவுஸ்ல எப்படி ஃபோல்ட் பண்ணி அச்சு எடுத்து பண்ணோம் இல்லையா இம்ப்ரெஷன்ஸ் வர மாதிரி, அதே மாதிரி தான் இதுலயும். இதை வந்து நீங்க இப்ப ரிவர்ஸ் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டர் இதுதான் நெக்லைனோட சென்டர். சென்டருக்கு ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ இங்க வந்து அங்கிட்டு இருக்கிற ஃப்ளவர் எல்லாம் அப்படியே தெரியும். ஸோ இது மாதிரியே நீங்க ஃபுல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் நெக்லைன் கிடைச்சிடும். நான் ஒரு ஃப்ளவர் மட்டும் செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி நீங்க எல்லா ஃப்ளவரும் செஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸும் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் நெக்லைன் ரெடி ஆயிடும் நமக்கு. சரியா? இப்போ இது ட்ரேசிங் பண்ணும்போது இந்த லேசி டேசி ஸ்டிட்ச் மாதிரி போட்டுருக்கீங்களே, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மார்க் பண்ணுங்களா? அது மார்க் பண்ணாக்கா சம்டைம்ஸ் சின்னதாவோ பெருசாவோ ஸ்டிச்சஸ், அப்போ அந்த மார்க்கிங் ஆக்வர்டா தெரியுமா? இல்ல, நீங்க இப்ப அது என்ன பண்ண போறீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து ஒரு டிராப் பீட் வைக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு லைன் போட்டா கூட போதும். அது இல்ல அந்த இடத்துல ஒரு குந்தன் ஸ்டோன் வைக்க போறீங்கன்னா ஒரு லைன் போட்டு கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டா அந்த திலகம் ஷேப் போடணும்னு அவசியம் கிடையாதுதான். ஆனா வரையும் போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸியா இருக்கும். ஆனா நீங்க ட்ரேசிங் பண்ணும்போது நீங்க கேட்க கரெக்ட் தான். இந்த திலகம் ஷேப்புக்கே இப்படியே போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு லைன் போட்டா போதும். அந்த இடத்துல நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ ட்ரேசிங் பண்ணும்போது கண்டிப்பா ஃபேன் இல்லாம உட்கார்ந்த இடத்துல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எழுந்துறீங்க. நல்லா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நம்ம டெய்லர் சாதாரணமா வந்து துணி கட் பண்ணும்போது லைனிங் கிளாத்தையும் தைக்கிற கிளாத்தையும் வந்து பின் போட்டு அட்டாச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க எல்லா சைட்ஸ்லயும் பின்ஸ் போட்டு அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சைடு புக்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்து மேக்சிமம் இந்த மாதிரி வெயிட் தான் வைப்பேன், பின் போட மாட்டேன். பட் பின் போடுறது தப்பு கிடையாது, கண்டிப்பா தாராளமா பண்ணலாம். அது மாதிரி இந்த மாதிரி வெயிட் வச்சுட்டு இப்போ இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, கார்பன் பேப்பரை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க, டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கையில லெஃப்ட் ஹேண்ட்ல ஹோல்ட் பண்ணிருக்கேன். ட்ரேசிங் பேப்பரை தூக்கி விட்டுட்டு கார்பன் பேப்பர் அங்க அடியில வச்சுட்டு
இங்க ஃபுல்லா மேல ஃபுல்லா நம்ம அப்படியே பென்சில் வச்சு வரைஞ்சிட்டே வரலாம். இல்ல நம்ம கிட்ட வந்து இன்னொரு கார்பன் பேப்பர் இருக்குன்னா இந்த சைடுக்கும் கார்பன் பேப்பர் வச்சுட்டு ஒரே ஸ்ட்ரெச்ல வரைஞ்சு முடிச்சிடலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு இதுலயுமே பென்சில் யூஸ் பண்ணுங்க. பென் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பேப்பர் சீக்கிரம் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். அண்ட் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா எல்லா ஃபிளவர்ஸும் ட்ரேசிங் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேசிங் பேப்பரை மூவ் பண்ணணும். அது வரைக்கும் நீங்க ட்ரேசிங் பேப்பரை மூவ் பண்ணக்கூடாது, நீங்களும் எதிர்க்க கூடாது. ஏன்னா ஒரு தடவை நகண்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அதே இடத்துல வைக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. நமக்கு வந்து கிளியரா தெரியாது. ஏன்னா அடியில இருக்கிற இம்ப்ரெஷன்ஸ் வந்து சாக் பீஸ் அளவுக்கு திக்கா இருக்காது, ரொம்ப மெலிசா இருக்கும். அப்படிங்கிறப்ப நகண்டுச்சுன்னா திரும்ப வைக்கிறது கஷ்டம். ஸோ இது ஃபுல்லா வரைஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா பேப்பரை ட்ரேசிங் பேப்பரை எடுத்துட்டு ட்ரேசிங் பேப்பர் எடுத்துட்டு கார்பன் பேப்பரையும் எடுத்துட்டு செக் பண்ணிக்கோங்க இம்ப்ரெஷன்ஸ் கரெக்டா விழுந்திருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூவ் பண்ணுங்க எல்லாத்தையும். ஓகேவா? ஃபுல் பிளவுஸ் நீங்க மார்க் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். எல்லா பக்கமும் கார்பன் பேப்பர்ஸ், ஏன்னா கார்பன் பேப்பரோட சைஸ் இவ்வளவுதான் இருக்கும். இது வந்து இங்க ஒண்ணு எல்லா பக்கமும் கார்பன் பேப்பர்ஸ் வச்சுட்டு அட் ஸ்டிச் ஒரே தான் நீங்க மார்க் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் இது எல்லாமே வந்து கார்பன் பேப்பர் வச்சு நீங்க மார்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா தரையில வச்சு பண்ணுங்க. அதாவது தரையில அப்படின்னா ஒரு டேபிள்ல விரிச்சு வச்சு பண்ணுங்க. ஃப்ரேம் ஏத்திட்டு கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி பண்ண வேண்டாம். ஃப்ரேம் ஏத்திட்டு பண்ணணும்னா அந்த ஹோல்ஸ் போட்டு பண்றோம் இல்லையா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்ப இந்த டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா, இது மேல வந்து நெருக்கமா ஹோல்ஸ் போட்டுட்டே வருவாங்க. ரொம்ப தின் நீடில் வச்சு, நம்ம ஜர்தோசி நீடில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு தின் நீடில் வச்சு ஹோல்ஸ் போட்டுட்டே வருவாங்க. எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் லைன்ஸ் இருக்கோ அங்க ஃபுல்லா ஹோல்ஸ் போட்டுருவாங்க. போட்டுட்டு சாப்பா பவுடர்னே ஒரு பவுடர் இருக்கும், ட்ரேசிங் பவுடர்னு சொல்லுவாங்க, சாப்பா பவுடர் சொல்லுவாங்க. சாக் பவுடர் யூஸ் பண்ணாம எனக்கு தெரியல, சாப்பா பவுடர் தான் மெயினா சொல்லுவாங்க அது பேரு. அதோட சேர்த்து கொஞ்சம் போல இது மண்ணெண்ணெய் கலந்துட்டு ஒரு ஒயிட் காட்டன் இல்லைன்னா காட்டன் கிளாத், கலர் இல்லாம ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் ஒயிட் கலர்ல எடுத்துட்டு அதை வந்து இது மேல இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த பவுடர் வந்து உள்ள இறங்கி அந்த மண்ணெண்ணெய் இருக்கு அது வந்து அப்படியே இம்ப்ரெஷன் ஆயிடும், அச்சாயிடும். அதுக்கப்புறம் வந்து அது அழியாது. நம்ம ஒர்க் பண்ற வரைக்கும் அது அழியாது. ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி தட்டி விட்டு இது பண்ணி விட்டா போகும். பட் அதையும் அரிக்கணும் அப்படின்னா வந்து தின்னர் யூஸ் பண்ணுவாங்க, ஒயிட் தின்னர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அதை ரப் பண்ண அந்த இம்ப்ரெஷன்ஸ் போயிடும், அது அழிஞ்சிடும். ஆனா அந்த மண்ணெண்ணெய் வந்து பிளவுஸை பாலாக்குமான்னு கேட்டீங்கன்னா ஆக்காது, முடிஞ்ச அளவுக்கு அது ஆகாது, எவாபரேட் ஆயிடும், சீக்கிரம் எவாபரேட் ஆயிடும். ஆனா அது ஜாஸ்தி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒரு மாதிரி இது மாதிரி தெரியும். ஸோ அதெல்லாம் அளவா யூஸ் பண்ணணும். அந்த ப்ரொபோர்ஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பண்ணோம்னா அதுவும் நல்லா இருக்கும். பட் நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நானா ஒரு ப்ளவுஸ் பண்றேன்னா கார்பன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், சேஃபா இருக்கு. சொல்லுங்க அக்கா. சொல்லுங்க. அந்த மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணும்போது அந்த மண்ணெண்ணெய் ஸ்மெல் வராதா? ஸ்மெல் வரும், பட் நல்லா எவாபரேட் ஆயிடுச்சுன்னா வராது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரதான் செய்யும், ஸ்மெல் இருக்கதான் செய்யும். அதுக்கப்புறமா வந்து நம்ம யூஸ் பண்ண அதெல்லாம் போயிடும், அந்த ஸ்மெல்லாம் போயிடும். ஓகேக்கா. மேம் இப்ப ட்ரேஸ் இது எடுத்ததுக்கு அப்புறம் எரேஸ் பண்ண முடியாதுங்களா மேம்? அந்த கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி பண்றது, எரேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இங்க் எரேசர் வச்சு ட்ரை பண்ணலாம்னு சொல்றாங்க, பட் எனக்கு அந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா தெரியல. சாப்பா பவுடர் போட்டதை வந்து நீங்க அரைக்கிறதுக்கு இந்த சொன்ன மாதிரி தின்னர் யூஸ் பண்ணலாம். மேம் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி அழைச்சேன் மேம், சானிடைசர் வந்து டக்குனு போயிடுது. சானிடைசர் ஓகே. அப்ப கார்பன் பேப்பருக்கும் சானிடைசர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லு, சரியா வருதான்? ஓகேவா? எஸ் மேம். மேம் ஒயிட் பென்சில் வச்சு நம்ம டைரக்டா டிரா பண்றோம்ல, அதுதான் எரேசர் வச்சு அழிச்சா போதும், இங்க் எரேசர் வச்சு. ஓகே. கார்பன் வந்து நான் அதை யூஸ் பண்ணி அழிச்சு பார்க்கல மேம். அழிச்சு பார்க்கல, அத ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. கிளாஸ் பென்சில் வச்சு யூஸ் பண்றோம்ல, அது வந்து எரேசர் வச்சு அழிச்சாலே போயிடுதுக்கா? போயிடுது. இங்க் எரேசர். ஆமா. ஓகே ஓகே. அது அன்னைக்கே சொன்னீங்க, யாரும் சொன்னீங்க அன்னைக்கு நம்ம கிளாஸ்ல சொன்னீங்க. ஓகே. சோ இப்ப ட்ரேசிங்ல வேற எதுனா டவுட்ஸ் இருக்கா? மேம் ஸ்ரீலக்ஷ்மி. சொல்லுங்க ஸ்ரீலக்ஷ்மி. இப்போ நீங்க ட்ரேசிங் பேப்பர் வச்சு கார்பன் ஷீட் அடியில வச்சு போட்டீங்கல்ல, இப்போ அதே பிளேஸ்ல வந்து நான் வேற ஏதாவது ட்ரேஸ் பண்ணலாமா? அதான் சொல்றேன், அது கஷ்டம். கார்பன் ஷீட் இப்ப நம்ம இங்க ஒரு டிசைன் போட்டுட்டோம், எனக்கு இது டிசைன் வேண்டாம் வேற போடணும் அப்படின்னா வந்து அந்த இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது அடிக்கிறது தான். இப்ப எப்படி அடிக்கிறது வேற திருப்பி இன்னொரு பிளவுஸ்க்கோ இல்ல வேற ஒரு அந்த கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணலாம், ட்ரேசிங் பேப்பர் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பட் ஆனா வந்து நீங்க திரும்ப திரும்ப இதுல போடும்போது வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகும், கிளியும். அது மாதிரி ட்ரேசிங் பேப்பர்ல இது வந்து ஷீட் மாதிரி வருது பாத்தீங்களா, பெரிய ஷீட் மாதிரி இருக்கு, சார்ட் பேப்பர் மாதிரி பெரிய ஷீட்டா இருக்கும்.
இதுவே வந்து இன்னொரு ட்ரேசிங் பேப்பர் இருக்கு, இது பட்டர் பேப்பர்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேப்பர் எப்படி இருக்கும்னா அது வரதே வந்து A4 சைஸ் A3 சைஸ்ல வரும், இன்னும் திக்கா இருக்கும். என்கிட்ட அது சாம்பிள் இல்ல, நான் பெங்களூர்ல ஒரு தடவை வாங்கியிருக்கேன். அந்த பேப்பர் பேர் எனக்கு சொல்ல தெரியல, யாருக்காச்சும் தெரியுமா? அது கொஞ்சம் திக்கா இருக்கும், நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஆனா திக்கா இருக்கும். லூர்து மாரி நீங்க வச்சிருக்கீங்களோ அது? அக்கா அந்த பேப்பர் கிளாஸ் பெயிண்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்களா அக்கா? கிளாஸ் பெயிண்டிங் யூஸ் பண்றது OHP ஷீட் இல்லையா? இல்ல லூர்து மாரி ஒண்ணு காட்டுறீங்க இல்லையா, அந்த பேப்பர் எப்படி இருக்கு? ஐ திங்க் பேப்பர் மாதிரி அதுதான் திக்கா இருக்கும், சீக்கிரம் கிளியாது அது. இந்த பேப்பர் எனக்கு பேர் தெரியல, எனக்கு நான் கண்டுபிடிச்சு வேணா சொல்றேன், யார்ட்டாச்சும் கேட்டு. நான் பெங்களூர்ல வாங்கினேன். இது வந்து நீங்க எத்தனை தடவை அது மேல போட்டாலும் கிளியாது. இந்த பேப்பர் கார்பன் பேப்பரா? கார்பன் ஷீட் கொஞ்ச நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வரும் இம்ப்ரெஷன்ஸ் வரும், தெரியுதா உங்களுக்கு நீங்க வரைஞ்சது? இது வந்து எந்த அளவுக்கு நம்ம வரைய இது வந்து நிறைய ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட இம்ப்ரெஷன்ஸ் விழுகாது. நம்ம பண்ண தெரியும் நமக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல டார்க்கா விழுகும், போக போக லைட் ஆயிடும். என்னென்ன சொல்றீங்க? அப்படியா? தெரியல, எனக்கு புது இன்ஃபர்மேஷன் இருக்கே, நான் பார்த்தது அது வரைக்கும். ப்ளூ கலர் மாத்திரம் தான் துணி மேல போட்டா ரொம்ப இதாகுமா, கிரீன் அண்ட் ரெட் வந்து துணி மேல போட்டா ரொம்ப நல்லா இருக்குமா. நல்லா இருக்கு. சரி சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு விசாரிச்சு பார்க்கறேன் கிடைக்குதான்ட்டு. இங்கேயும் கிடைக்கும் மேம். அதுக்கப்புறம் நான் இன்னொரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன் மேம். ஓகே, நம்ம ரெண்டு கிளாத்தையும் படிச்சுட்டு நீங்க மார்க் பண்ணீங்களே மேம், பிளவுஸ் மார்க்கிங்க்கு. ஆமா. அந்த மாதிரி அதே ஒரு ட்ரேசிங் கார்பன் ஷீட் வச்சுட்டு மேல ஒரு சைடு மட்டும் டிரா பண்ண ஆப்போசிட் சைடு வந்து நம்மளுடைய இம்ப்ரெஷன் வந்து இதாகும். ஓகே, நல்ல ஐடியா தான் அதுவும். பண்ணலாம். கார்பன் பேப்பர் நீங்க நீடல்ல கோட் பண்ணனும்னு சொன்னீங்க பாருங்க, இது இம்ப்ரெஷன் எடுக்கிறதுக்கு. ஆமா, ட்ரேஸ் பண்றதுக்கு அதுக்கு ஒரு மிஷின் கிடைக்குதுவா? ஆனா அது அவ்வளோ நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல, ரொம்ப ஃபாஸ்டா போகுது, கிழிஞ்சிடாதா பேப்பர் அதுல? இருக்கு. சரி சரி, நான் ட்ரை பண்ணல, பாத்திருக்கேன். பட் அந்த மெஷின் நானும் பாத்திருக்கேன், பட் யூஸ் பண்ணி பார்த்தது இல்ல. ஓகே, வேற என்ன சஜஷன்ஸ்? வேற ஏதாவது விட்டு போயிருக்கா? அடுத்த ஃப்ரேம் போடுறது அப்படின்றத காட்டிட்டு அதுவும் காட்டணும். ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸ் எப்படி நடக்குதுன்றத பாத்தீங்க இல்லையா? ஸோ இது மாதிரி தான் ரொம்ப ஜாலியா இருக்கும் எப்பயுமே. எனக்கு இருக்கிற ஒர்க் டென்ஷன் அண்ட் ப்ரெஷர்ல வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் நம்ம கிளாஸஸ். ஸோ எப்படி இருக்குன்னு கேட்டவங்களுக்கு இது ஒரு வீடியோ, ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி டெய்லி கிளாஸ் நடக்கும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நடக்கும். கிளாஸஸ் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். அண்ட் கண்டிப்பா இந்த இதே மாதிரி நம்மளோட சேனல் வந்து இன்னும் நிறைய வளரணும், நிறைய ரீச் பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட அதுக்கான உங்களோட பிளெஸிங்ஸும் லவ்வும் எப்பயுமே எங்களுக்கு இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.